ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் சுகு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த லாக்டவுனில் நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது. நாமளும் சரி, நம்ம பைக்கும் சரி, எங்கேயும் வெளியும் போக முடியாது. நம்ம பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எப்படி இந்த பைக்கை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்ட்ரோக்கு அப்புறமேட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ். உங்கள் பைக்கை இந்த லாக்டவுன் பீரியடில் நிழலுக்கடியில் மேக்ஸிமம் நிழலுக்கடியில் நிறுத்த பழகிங்க. நிழலுக்கடியில் நிறுத்தினால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, மழை தண்ணியோ வெயிலும் உங்கள் பைக் மேலே படாது. சப்போஸ் வெயில் உங்கள் பைக் மேலே பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நானே வீடியோ பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மழையில் நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு பைக்கில் வந்து நிறைய மெட்டல் பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டல் மேலே தண்ணி பட்டதுன்னா உங்களுக்கு வந்து மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே சன்லைட் படும்போது உங்களுக்கு வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். துருப்பிடிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து அந்த பார்ட்ஸ் வந்து சீக்கிரம் அதோட லைஃபு கம்மியாயிரும். அதனால் மேக்ஸிமம் வந்து நிழல் கடியில் மேக்ஸிமம் ஷெட்டு கடியிலையோ இல்லை ஏதோ ஒரு நிழல் கடியில் நிறுத்துற மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த மாதிரி பைக் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். பைக் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்லைட்டும் மழை தண்ணியும் மேலே படாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு வந்து உங்கள் பைக்கு மேலே வந்து படியாது. இதான் வந்து ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை க்ளீன் பண்ணுறது. வீக்லி ஒன்ஸ் வந்து பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வந்து பைக்கை வெயிலில் நிறுத்திட்டு அப்புறமேட்டு எடுத்து உள்ளார நல்லா பார்க் பண்ணிடுங்க. ஏன் அந்த 1 மணி நேரம் வெயிலில் நிறுத்த சொல்கிறேன்னா, நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும் போது அந்த நம்ம மேலே இந்த ஹெட்லைட் சுவிட்சு, அந்த இண்டிகேட் சுவிட்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உள்ளார தண்ணி வந்து இறங்கியிருக்கும். அந்த தண்ணிலாம் வந்து உள்ளார சீக்கிரம் வந்து காயாது. நீங்கள் வெயிலில் நிறுத்தும் போது சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதுக்காக தான் நான் 1 மணி நேரம் வந்து பைக்கை வெயிலில் நிறுத்த சொல்கிறேன். அந்த 1 மணி நேரம் நிறுத்துறதுனால ஒன்றும் ஆகாது பைக்கு. அதனால் 1 மணி நேரம் வெயிலில் நிறுத்திட்டு எடுத்து உள்ளார விட்டுருங்க, நிழலில் பைக்கை நிறுத்திடுங்க. இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செயின், பைக்கோட செயினை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் பைக்கோட செயினை க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு மறக்காமல் லூப் அடிக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு செயினில் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து செயினை க்ளீன் பண்ணிங்கன்னா உடனே லூப் அடிச்சிருங்க. நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி. உங்கள் பைக்கு வந்து ரொம்ப நாள் நின்றுருந்ததுன்னா, ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா, உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேட்ரி வந்து கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிரும். இந்த டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா, என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு நீங்கள் அவசரமாக எடுக்கும்போது உங்கள் பேட்டரியில் கரண்ட் இருக்காது, உங்கள் பைக் பேட்டரியில் கரண்ட் இருக்காது. அதனால் 3 days ஒன்ஸ் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஐடியில் ரன் பண்ண விடுங்க. ரைஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஐடியில் ரன் பண்ண விட்டிங்கனாலே போதும். 3 days ஒன்ஸ் வந்து ஐடியில் ரன் பண்ண விட்டாலே போதும். உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிக்கும், கான்ஸ்டண்ட்டாக பேட்டரியும் இருக்கும், நல்ல பேட்டரியோட லைஃபும் இருக்கும். அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் இருக்கும். சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துங்க. என்றைக்குமே சென்டர் ஸ்டாண்டு போட்டு நிறுத்துங்க. சென்டர் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினாலே உங்களுக்கு வந்து 2 வீலுக்குமே லோடு இருக்காது. ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லோடு இருக்கும். ஏன்னா உங்கள் பைக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். மேக்ஸிமம் பேக் வீலுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபுல் லோடு போகும். நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது ஃப்ரண்ட் வீல் தான் வந்து உங்களுக்கு தரையில் டச் ஆகிட்டு இருக்கும். அதனால் சென்டர் ஸ்டாண்டு யூஸ் பண்ணி பழங்க. இப்போ ஒரு சில பைக் அந்த R15, RC, டியூக்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, சென்டர் ஸ்டாண்ட் இருக்காது. சைட் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி தள்ளி நிறுத்திடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி தள்ளி நிறுத்திடுங்க. ஒரே இடத்துல வந்து கண்டினியூஸாக நிறுத்தாதீங்க. அப்படி நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகுனா, சைட் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தும் போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து ஒன் சைடாக போயிடும். ஏன்னா மேக்ஸிமம் அந்த சைடு தான் வந்து உங்களுக்கு ஃபியூல் பம்போ அந்த ஃபியூல் காமிக்கிற லெவல் கேஜ்லாம் அந்த பக்கம் தான் இருக்கும். ஒன் சைடாகவே அந்த பக்கம் லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் பம்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஃபியூல் கேஜும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினால உங்கள் பைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த பேரிங் வந்து பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து லோடு உட்காந்துட்டு இருக்கும். நீங்கள் ரெகுலராக நிறுத்திட்டு இருக்கும்போது அந்த பேரிங் வந்து வீக் ஆயிரும். அதனால் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து பைக்கை தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்துங்க. ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கில் இருக்க சுவிச்சஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஹெட்லைட் சுவிட்சு, இண்டிகேட்டர் சுவிட்சு, அந்த டிம் பிரைட் சுவிட்சு, ஹாரன் சுவிட்சு, செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு, இதெல்லாம் வந்து ரெகுலராக ஆப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே நிறுத்திட்டிங்கன்னா அந்த சுவிட்சஸ்க்குள்ளார மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் உள்ளார வந்து நடக்கிற மெக்கானிசம் வந்து மெட்டல். நீங்கள் அப்படியே நிறுத்திட்டிங்கன்னா அது வந்து உள்ளார உப்பு கட்டின மாதிரி. நீங்கள் பைக்கெலாம் வாஷ் பண்ணும் போது மேக்ஸிமம் எல்லோரும் வந்து உப்பு தண்ணியில் தான் பைக்கை வாஷ் பண்ணுவாங்க. அந்த தண்ணி உள்ளார போய் அந்த மெட்டலில் படும் போது என்னென்னா உப்பு கட்டிடும். உப்பு கட்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சுவிட்செல்லாம் நாளைக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1 week ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சுவிச்சஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்றீங்களா, வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்றீங்களா, அப்போ வந்து ஒரு 5 minutes கழித்து உங்கள் ஹாரன் சுவிட்சு, இண்டிகேட்டர் சுவிட்சு, ஹெட்லைட் சுவிட்சு, டிம் பிரைட் சுவிட்செல்லாம் அப்படியே ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக ஆப்ரேட் பண்ணும்போது அந்த உப்பும் கட்டாது, ரஸ்ட்டும் ஆகாது. ரெகுலராக ஆப்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சுவிட்சும் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், டைட் ஆகாது. இதான் வந்து ஆறாவது விஷயம்.
ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட டயர்ஸ். இந்த டயர்ஸ் வந்து என்றைக்குமே, ஏன்னா டயர்ஸ் தான் மெயினாக கான்டாக்ட் ஃபுல் லோடு, உங்கள் பைக்கோட லோடு ஃபுல்லாக 2 டயர்ஸில் தான் இருக்கும். இந்த டயர்ஸ் என்றைக்குமே காற்று கம்மியாக இருந்ததுன்னா உடனே போய் காற்று பிடிச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் காற்று பிடிக்கிறனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எந்த வீட்லேயும் வந்து நம்ம காற்று பிடிக்க முடியாது, பெட்ரோல் பங்கு தான் போய் பிடிச்சிட்டு வர முடியும். நீங்கள் அப்போ பைக் எடுத்து ஓட்டும் போது உங்கள் பைக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரன் ஆகும். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஏர் ப்ரெஷர் செக் பண்ணும்போது எடுத்து பெட்ரோல் பங்க் வரைக்கும், மேக்ஸிமம் பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்கும், போயிட்டு வந்து ஏர்லாம் செக் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பைக்கெலாம் வந்து ஃபுல் கண்டிஷன் எல்லாமே ரன் ஆகும். கியர் பாக்ஸ் ரன் ஆகும், வீல் ரன் ஆகும், பேரிங்ஸ் இந்த பேரிங்ஸ்லாம் வந்து ரன் ஆகும். அதனால் காற்று பிடிக்கும் போது மட்டும் உங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் பங்கில் போய் காற்று பிடிச்சிட்டு வந்து நிறுத்திடுங்க. அப்படியே நீங்கள் வந்து காற்று பிடிக்காமல் வெறும் இப்போ 40 பாயிண்ட் இருக்கிற வேண்டிய இடத்துல வெறும் 20 பாயிண்ட் தான் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து டயர் வந்து வீக் ஆரம்பிக்கும். வீக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு டயர் தேயிற கண்டிஷனில் உங்களுக்கு டயர் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் டயர் ப்ரெஷர் என்றைக்குமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. இதான் வந்து 7 விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதோ பைக்கு சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா, பாய் பாய், see you soon.